بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وآله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்று நாம் ஷமாயிலு திர்மிதி என்ற கிரந்தத்தின் 21வது ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வீட்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் ஹதீஸுடைய அரபு வார்த்தைகளை பார்த்துவிட்டு ஹதீஸின் பக்கம் கவனம் செலுத்துவோம். வபிஸ்ஸனதில் முத்தசிலும் மின்னி இலா ஹாஃபில் ஹதீஸ் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அல் இமாம் அபி ஈசா முஹம்மது இப்னு ஈசா ثور الترمذي رحمه الله قال وبه قال حدثنا أبو عمار الحسين بن حريث الخزاعي قال حدثنا علي بن حسين بن واقدي قال حدثني أبي قال حدثني عبد الله بن بريدة قال سمعت أبي بريدة رضي الله عنه يقول جاء سلمان الفارسي رضي الله عنه إلى رسول الله صلى الله عليه وآله وسلم حين قدم المدينة بمائدة عليها رطب فوضعها بين يدي رسول الله صلى الله عليه وآله وسلم فقال يا سلمان ما هذا؟ فقال صدقة عليك وعلى أصحابك. فقال ارفعها فإنها لا نأكل صدقة. قال فرفعها فجاء الغد بمثله فوضعه بين يدي رسول الله صلى الله عليه وآله وسلم فقال ما هذا يا سلمان؟ فقال هدية لك. قال رسول الله صلى الله عليه وآله وسلم لأصحابه ابسطوا ثم نظر إلى الخاتم على لهر رسول الله صلى الله عليه وآله وسلم فآمن به وكان لليهود فاشتراه رسول الله صلى الله عليه وآله وسلم بكذا وكذا درهما على أن يغرس لهم نخلا فيعمل سلمان فيه حتى تطعمه. فغرس رسول الله صلى الله عليه وآله وسلم النخل إلا نخلة واحدة غرسها عمر رضي الله عنه فحملت النخل من عامها ولم تحمل نخلة. فقال رسول الله صلى الله عليه وآله وسلم ما شأن هذه النخلة؟ فقال عمر رضي الله عنه يا رسول الله أنا غرستها. فنزعها رسول الله صلى الله عليه وآله وسلم فغرسها فحملت من عامها. صدق ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இப்போது நாம் இந்த ஹதீஸின் கருத்தின் பக்கம் கவனம் செலுத்துவோம். இந்த ஹதீஸின் அறிவிப்பாளரை பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களை பற்றி ஒரு சில விடயங்களை பார்ப்பதாக இருந்தால், இவர்களின் முழு பெயர் புரைதத் இப்னுல் ஹுஸைப் என்பதுதான் இவர்களின் பெயர். இவர்களின் புனை பெயர் அபு அப்துல்லா என்பதாகும். இவர்கள் ஒரு நபித்தோழர் ஆவார்கள். பத்ர் போருக்கு முன்பாகவே இஸ்லாத்தை தழுவினார்கள். எனினும் அதில் கலந்து கொள்ளவில்லை. இவர்களுக்கு பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை. அல்லாஹு தஆலா இவர்களை அந்த கண்ணியமான பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. என்றாலும் உஹுது போருக்கு பிறகு நிகழ்ந்த பல போர்களில் கலந்து கொண்டார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையிலும் கலந்து கொண்டார்கள். ஹிஜ்ரி 62 அல்லது 63 மரணமடைந்தார்கள். இந்த சஹாபி கூறுகிறார், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்தபோது சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த இடத்தில் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? இவர் எதற்காக வேண்டி மதீனாவுக்கு வந்தார்? இவருடைய தலையெழுத்தே மாறிய இந்த ஹதீஸ் தான் அவர்களுடைய இஸ்லாத்துக்கு காரணமாக இருந்தது. அவர்கள் எதற்காக வேண்டி வந்தார்கள்? அவர்களுடைய ஒரு சில முக்கியமான விடயங்களை பார்த்துவிட்டு மறுபடியும் ஹதீஸின் பக்கம் கவனம் செலுத்துவோம். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாரிசி நாட்டைச் சேர்ந்தவர்கள். அதனால் தான் அவர்களுக்கு சல்மான் ஃபாரிசி என்று சொல்லப்படும். அவர்களின் பெயர் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் ஒரு கண்ணியமான ஒரு நபித்தோழர் ஆவார்கள். உலகப்பற்ற தன்மை உடன் வாழ்ந்தார்கள்.
நீண்ட நாட்கள் உயிர் வாழ்ந்தார்கள். வேதக்காரர்களில் உள்ள ஒரு துறவி கூறினார், ஹிஜாஸில் இறுதி நபி தோன்றிவிட்டதாக கூறி இறுதி நபிக்கான 3 பண்புகளை கூறினார். ஹிஜாஸுக்கு ஒரு நபி வந்திருக்கிறார், அவர் இறுதி நபி, அவரிடம் 3 தன்மைகள் இருக்கிறது என்று சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறினார்கள். இவர்கள் வந்தது அந்த 3 தன்மைகளை பார்ப்பதற்காக வேண்டி. முதலாவது தன்மை தர்மத்தை ஏற்காமை, இரண்டாவது அன்பளிப்பை ஏற்றல், மூன்றாவது நபித்துவ முத்திரை. இவற்றை சோதித்து பார்க்கவே நபிகளாரிடம் வருகை தந்த சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நபித்துவ முத்திரை குறித்து இறுதியில் கூறப்பட்டுள்ளதால் இமாம் திர்மிதி ரஹிமஹுமுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை இந்த பாடத்தில் பதிவு செய்துள்ளார்கள். அந்த சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புதிய பேரீத்தங்கனிகள் இருந்த தட்டு ஒன்றை கொண்டு வந்து அதனை அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக வைத்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள், யா சல்மான் மாஹாதா, சல்மானே இது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஸதகத்துன் அலைக வ அலா அஸ்ஹாபிக, அல்லாஹ்வின் தூதரே இது உங்களுக்கும் உங்களின் தோழர்களுக்கும் வழங்கப்பட்ட தர்மமாகும் என்று கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள், இதனை இங்கிருந்து அகற்றவும், ஏனெனில் நாங்கள் சதகா தர்மம் போன்றவற்றை சாப்பிடுவதில்லை என்று கூறினார்கள். அதற்கிணங்க சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்றார்கள். சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வாறு செய்துவிட்டு விடவில்லை. 2வது நாளும் அவ்வாறே கொண்டு வந்தார்கள். பிறகு மறுநாளும் அதை போன்றே கொண்டு வந்தார்கள். அதனை அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வைத்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள், சல்மானே மாஹாதா இது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஹதியத்துன் லக, இது உங்களுக்கு வழங்கப்பட்ட அன்பளிப்பாகும் என்று பதிலளித்தார்கள். அப்போது அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களின் கைகளை நீட்டுங்கள், சாப்பிடுங்கள் என்று கூறினார்கள். பிறகு சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களின் முதுகிலிருந்த நபித்துவ முத்திரையை பார்த்தார்கள். உடனே அவர்களின் மீது நம்பிக்கை கொண்டார்கள், ஈமான் கொண்டார்கள், இஸ்லாத்தை தழுவினார்கள். அதாவது சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அந்த 3 அடையாளத்தையும் கண்டு கொண்டார்கள். முதலாவது நாள் சதகாவை கொடுத்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் மறுத்தார்கள். 2வது நாள் ஹதியாவை கொடுத்தார்கள், அதனை கபூல் செய்து கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், சஹாபாக்களுக்கும் கொடுத்தார்கள். 3வது அவர்களிடம் இருந்த நபித்துவ முத்திரையை பார்த்தார்கள். உடனே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யூதருக்கு சொந்தமான அடிமையாக இருந்தார்கள். அந்நிலையில் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட திர்ஹங்களை கொடுத்து தோட்டத்தில் பேரீத்த மரங்களை நட்டு கனிகள் கனிந்து பழம் தரும் வரை சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யூதரிடம் வேலை செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையுடன் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வாங்கி விடுதலை செய்தார்கள். இது அடிமை விடுதலைக்கான அக்காலத்தில் கையாளப்பட்ட வழிமுறைகளில் ஒன்றாகும்.
அவர்களை வாங்கினாலும் எஜமானன் நிபந்தனையிட்டான், என்னுடைய பேரீத்தம் பழங்கள் கனித்து அவைகளை பறிக்கும் வரைக்கும் இவர் என்னிடம் இருக்க வேண்டும், அதற்கு பின்னால் தான் இவரை விடுதலை செய்ய முடியும் என்று கூறினார்கள். பிறகு அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரீத்தம் மரங்களை நாட்டினார்கள். ஒரே ஒரு மரத்தை மட்டும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாட்டினார்கள். அந்த ஆண்டில் அனைத்து மரங்களும் கனிகள் தந்தன, ஒரு மரம் மட்டும் கனி தரவில்லை. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த பேரீத்த மரத்திற்கு என்ன நேர்ந்தது, என்ன நிகழ்ந்தது, கனிகள் தரவில்லையே என்றார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலல்லாஹ், அன கரஸ்துஹா, இந்த மரத்தை நான் தான் நட்டினேன் என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை பிடுங்கினார்கள், மீண்டும் அதனை நாட்டினார்கள். அந்த ஆண்டிலேயே அதுவும் கனிகளை தந்தது. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅ்ஜிஸாவும் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மரங்களை நட்டினார்கள், அது அனைத்தும் அதே ஆண்டில் கனிகளை கொடுத்தன. என்றாலும் ஒரு மரத்தை மாத்திரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாட்டினார்கள். அந்த ஆண்டு அந்த அனைத்து பேரீத்தம் பழங்களும் கனிகளை கொடுக்க அந்த மரம் மாத்திரம் கொடுக்கவில்லை. அதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து பிடுங்கி மறுபடியும் நட்டினார்கள். அதிலிருந்து அல்லாஹு தஆலா பேரீத்தம் பழத்தை வெளியாக்கினார். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅ்ஜிஸாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹதீஸில், இந்த பாடத்தில் நாம் 2 விடயங்களை படிக்க வேண்டியதாக இருந்து கொண்டிருக்கிறது. முதலாவது, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபாரிசி நாட்டிலிருந்து ஹிஜாஸுக்கு வருகை தந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்த 3 தன்மைகளை பரிசோதித்து பார்ப்பதற்காக வேண்டி. முதலாவது, இறுதி நபி வந்திருக்கிறார், அவரிடம் இந்த 3 தன்மைகள் இருக்க வேண்டும். தர்மத்தை ஏற்காமை, அன்பளிப்பை ஏற்றல், நபித்துவ முத்திரை. இந்த 3ஐயும் ஒரே சம்பவத்தில், ஒரே ஹதீஸில் அவர்கள் பார்க்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தை அளிக்கின்றான். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முபாரக்கான அந்த கரத்தினால் பிடிக்கப்பட்ட அந்த பேரீத்த மலங்கள் பழங்களை கொடுத்தன. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கரம் அதுவும் பரக்கத்தானது. என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் முபாரக்கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையினால் நட்டப்பட்ட அந்த பேரீத்தம் பழங்கள் கனிகளை கொடுக்கக்கூடிய நேரத்தில் கேட்கிறார்கள், இது என்ன என்று கேட்கக்கூடிய நேரத்தில், இந்த மரத்தை நான் தான் நாட்டினேன் என்று கூறக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரத்தை எடுத்து நட்டிய உடனே அந்த ஆண்டு அந்த பேரீத்தம் மரமும் கொடுத்ததை நாம் இந்த ஹதீஸின் மூலம் கண்டுகொண்டோம். எனவே அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்புகளையும் கண்ணியங்களையும் விளங்கி அவர்களின் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடிய, அவர்களின் தியாகங்களை நமது வாழ்க்கையில் ஒரு சிறிதளவாவது எடுத்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.